உண்மை சம்பவம். நான் இன்னைக்கு சொல்ல போறது ஒரு பேய் கதை. ரியலா நடந்த ஒரு ஸ்டோரி. இவர் பேரு மிஸ்டர் மோகன். இவர் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு வீட்டில். உடனே அவங்க மாமனார் சொல்லியிருக்காரு, நீ ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப இப்போ ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அப்போது எல்லா சொந்தக்காரங்களும் இவருக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. உடனே இவர் சொல்லியிருக்காரு, உங்கள் பிள்ளைய ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், என்னாலெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளைய வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க மாமனாரோ, நீ வீட்டோட மாப்பிள்ளைய வந்து தான் ஆகணும், அப்படி இல்லைனா நான் உனக்கு நல்லா செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே மிஸ்டர் மோகன் சொல்லியிருக்காரு, நீங்கள் எனக்கு என்ன பிள்ளை சுனிய வச்சாலும் எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் மோகன் அப்படி பந்தாவா பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கு அப்புறத்துலேருந்து தான் அவருக்கு ஒரு வாரம் சென்று பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. அவர் கார் கதவை திறந்தப்போ ஒரு வழியில ஏதோ ஒரு சாம்பலை மடக்கி அவர் பக்கத்துல கார்ல வச்சிருக்காங்க. அவரும் என்ன பண்ணாருன்னா அந்த சாம்பலை வீசிட்டு அந்த காசை எடுத்து அவரோட பாட்டில்ல வச்சிருக்காரு. அப்புறம் கார்ல தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு போனட்டை திறந்து பார்த்துருக்காங்க. வெட்டி வச்ச கனி அங்க இருந்திருக்கு. அவர் என்ன நினைச்சாருன்னா, கார் ரிப்பேர் பண்ண கொடுத்த இடத்துல மேபி அவரு லீமா தண்ணி குடிச்சிட்டு அதை அப்படியே வச்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை தூக்கி போட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கு அப்பத்துலேருந்து தான் அவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. அவருக்கு வர்ற பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு எல்லாமே தட்டி கழிச்சு போயிருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு வயசான அங்கிள் 70 வயசு அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, பிஸ்னஸ் பற்றி பேசணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ மிஸ்டர் மோகனோ அவங்க வீட்டுக்கு போகிற மண்ணுக்கு வாசப்படியில தான் காலை எடுத்து வைக்க போறாரு. அவரு உடனே, நீ வெளியில போ, உள்ள வராத, நீ போ அப்படின்னு சொல்லி அவரு கத்திருக்காரு. அந்த அங்கிளோட வைஃப் இவர்கிட்ட மோகன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க போங்க, ஒரு 2 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க இப்ப போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோகனுக்கும் ஒன்றும் புரியல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா மிஸ்டர் மோகன் பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் ஃபாலோ பண்ற மாதிரி அவருக்கு தோணிருக்கு. இவருக்கும் ஒன்றும் புரியல, எதுக்காக எல்லாருமே என் பிஸ்னஸை கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு. ஒரு 2 நாள் சென்று இவருக்கு இன்னொரு பிஸ்னஸ் ஆர்டர் வந்திருக்கு. அவங்க வீட்டில் 5 பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் அவங்களோட அந்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, மலாய்க்காரவங்க. ஸோ இவரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போன கையோட அந்த பிள்ளைங்க கதவை திறந்தானே அலறிக்கிட்டு ஓடி இருக்குங்க. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் ஃபாலோ பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உங்களோட சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ சொல்லுங்க, அதை கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சார்ஜை மட்டும் கொடுத்துட்டு வேகமாக கதவை சாத்திட்டு போயிருக்காங்க. மோகனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நமக்கெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பிசினஸும் கைக்கூடி வர மாட்டுதேன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, நல்ல பெரிய இடத்துல இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவரும் போயிட்டு அந்த சீலிங் மேலெல்லாம் ஏறி அந்த பைப்பை ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவர் என்ன பாக்குறாருன்னா, திடீர்னு ஒரு உருவம் அவருக்கு பின்னாடி இருந்து அந்த பூட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிற பைப்பை கழட்டி விட்ட மாதிரி அவர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு புகை மாதிரி அந்த உருவம் அப்படியே கண்ணாடி வழியா பூந்து போயிருக்கு. அதை பார்த்த உடனே மிஸ்டர் மோகனுக்கு ஒரே பயமாயிருச்சு, என்னவா இருக்கும்னு. அப்போ கூட அவருக்கு ஏதோ பிள்ளை சுனி வச்சுட்டாங்கன்ட்டுன்னு யோசிக்கணும்னு தோண கிடையாது. அந்த ஜன்னல் வழியா போன அந்த உருவத்தை அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, மேபி பக்கத்து வீட்டுல ஏதோ புகை மூட்டை போட்டிருக்காங்க போல, அதுதான் அப்படி தோணி இருக்கு அப்படி நினைச்சிட்டு
பேசாம கிளம்பி போயிருக்காரு. மைக்கே நாள் அதே இடத்துல இருந்து அவருக்கு கால் பண்றாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, பைப்பெல்லாம் உடஞ்சி போச்சு, மறுபடி அவங்க எங்களை ஏசுறாங்க, உங்களுக்கு வேலை தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி ஏசிருக்காங்க. இவருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ மறுபடியும் இவர் போயிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதே மாதிரி நிறைய வேலைகளை அவருக்கு இப்படி தான் நடந்திருக்கு. அவர் செஞ்சுட்டு வருவார், யாரும் பிடுங்கி விட்டு வீணாக்கின மாதிரியே இருக்கும். ஸோ இவருக்கும் ஒன்றும் புரியல என்னதான் நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்த அவரோட கார், வேன் எல்லாமே பிரச்சனை பண்ணி எல்லாத்தையுமே இவர் ரிப்பேருக்கு போட்டாரு. ஸோ கையில் காசும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. சரி, ஏதாவது ரிப்பேரான ஹவுஸை போயிட்டு அங்கே இருக்கிற பழைய ஜாமாவை எடுத்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வேற ஏதோ ஒரு வீட்டுக்கு போய் இவர் பக்கத்து வீடு கோசமாக இருக்குது, நான் போய் ஏதாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்களும் சரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உடஞ்ச ஜாமான்கள் இது எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலறல் சத்தம் பின்னாடி இருந்து கேக்குது. இவரும் போய் என்னன்னு பாக்குறாரு. அங்க ஏதோ ஒரு உருவம் திடீர்னு கிராஸ் பண்ணி போகிறத அவரு பார்த்திருக்காரு. அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ஆம்பளாளு முடி கட்டையா கட்ட சுழர் போட்டு நடந்து போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, அது யாரோ இந்த வீட்டு ரிப்பேர் பண்றவங்க தான் வந்திருக்காங்க போல, நம்ம போயிடலாம். ஆனா மனசு மட்டும் திக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அவரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தர் பார்த்துருக்காரு. இவன் ஏன் இப்படி இருக்கா, இவன் இப்படி இருக்க மாட்டானே, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அம்மா கிட்ட சொல்லி, இங்கே ஒரு இடத்துல ஒரு நல்லா பார்க்குறவங்க இருக்காங்க, வாங்க பாருங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் மோகனோட அம்மா கிட்ட. மிஸ்டர் மோகனோட அம்மாவும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்ததுல அவங்க கேட்டிருக்காங்க, உங்க பையனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அம்மாவும் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மோகனுக்கும் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அவரும் அங்க போய் பார்த்துருக்காரு. பார்த்த கையோட அவரு முத ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ இந்த மாதிரி யாருக்கிட்டாச்சும் வாயை விட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி, பந்தாவா பேசி வாயை விட்டுருக்கியா அப்படின்னு. உடனே அவரும் ஆமாம் நான் பேசியிருக்கேன், ஏன்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுத்தாங்க, அதனால நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஆரம்பிச்சது தான் பிரச்சனை அப்படின்னு அந்த சாமி பார்த்தவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஆளு தான் இவருக்கு நிறைய செஞ்சு போட்டிருக்காங்க. நீ நொடிச்சு போகணும், இல்லைனா நீ செத்து போகணும், இன்னும் 1 மாதம் ஆச்சுனாக்கா உனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் மோகன் கேட்டிருக்காரு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிற ஜாமான் எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு வா, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மோகன் அவங்க சொன்ன ஜாமான் திங்ஸ் மேலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு கோதுமாவில் பெரிய உருவத்தை செஞ்சு அவரும் ஒரு 2 கட்டு கட்டுறாரு. அது ரொம்ப அடங்கவே மாட்டுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி 3ஆவது கட்டில் அதை அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தான் மோகனுக்கு அவங்களோட லைஃப்பில் நிறைய பிஸ்னஸ் மறுபடியும் அவருக்கு கிடைச்சி பழைய மாதிரி அவரும் ஆயிருக்காரு. இந்த விஷயத்த மோகனுக்கு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பையன் மூலியமாவே மோகனுக்கு இந்த விஷயம் சேர்ந்துருக்கு. அவர் கேட்குறாரு, அந்த பையன் மோகன்கிட்ட கேட்குறாரு, நீ எங்கே போய் செஞ்ச சொல்லி, ஏன்னா இவர் எனக்கும் வேற செஞ்சு போட்டாரு, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போதான் மோகனுக்கே தெரிய கன்ஃபார்மே பண்ணியிருக்காரு, ஆமாம் இந்த ஆள் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. கடைசியா மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பில்லி சுனியம் கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க, அது உண்மையிலே இருக்கு. ஆனா கடவுளை வணங்குற நம்மள கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மோகனுக்கு செஞ்சு போட்ட அவரோட நிலைமை எப்படின்னா, படுத்த படுக்கையா இருக்காரு. யாராவது ஒரு ஆள் அவரை பார்த்துக்கிற அளவுக்கு தான் அவர் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. மோகன் லாஸ்டா என்ன சொன்னாருன்னா, கஷ்டமா 1 வருஷம் அவரு கஷ்டம் மேல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு.
மோகன் கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராச்சும் திடீர்னு உங்க வியாபாரத்துல ஏதாவது நஷ்டம் இந்த மாதிரி உங்களை சுத்தி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா மறக்காம போய் செக் பண்ணிக்கிங்க, யாராவது பில்லி சூனியம் செஞ்சிருக்காங்களா இல்லையாட்டுன்னு. இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையே போயிடும். நான் ஃபஸ்ட்டு பில்லி சுனியத்தை நம்பலை, ஆனால் எனக்கு நடந்ததுக்கு அப்புறமா நான் நம்புகிறேன். பில்லி சுனியம் எல்லாமே இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கிட்டா நம்ம உயிர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா? அப்போ மறக்காமல் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். மற்றவங்களும் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டோம். நிறைய பேர் என் சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.